தாலி அகற்றும் போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் திராவிடர் கழக தலைவர் வீரமணி அவசர வழக்கு தொடர்ந்துள்ளார். சென்னையில் உள்ள பெரியார் திடலில் நாளை திராவிடர் கழகம் சார்பாக நடத்தப்பட உள்ள அண்ணல் அம்பேத்கர் விழாவில் தாலி அகற்றும் போராட்டம், மாட்டுக்கறி பிரியாணி சாப்பிடும் போராட்டம் போன்றவை நடத்தப்படும் என்று திராவிடர் கழகம் அறிவித்திருந்தது. இந்த போராட்டத்திற்கு சென்னை காவல்துறை அனுமதி மறுத்துள்ளது. இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் கி வீரமணி வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று நீதிபதி ஹரிபரந்தாமன் முன்பு முறையிடப்பட்டது. இன்று இந்த வழக்கை மதியம் விசாரிப்பதாக நீதிபதி தெரிவித்துள்ளார். இதனிடையே தாலி அகற்றும் போராட்டம் அறிவித்த கி வீரமணியை கைது செய்ய வலியுறுத்தி சென்னையில் சிவசேனா தொண்டர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற அவர்கள் வீரமணியின் செயல் இந்து பெண்களின் மனதை புண்படுத்தும் வகையில் உள்ளதாக குற்றம் சாட்டினர். தமிழகத்தில் இந்து பெண்கள் தாலியை புனிதமாகவும் கடவுளாகவும் நினைத்து வாழ்கின்றனர். ஆகவே அவர் தாலி அறுப்பு போராட்டம் என்று இந்த நாட்டிலே அறிவித்தது மிகவும் தவறு. அவர் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. வழக்கு பதிவு செய்ததோடு நிறுத்தக்கூடாது. அவர் மீது கண்டிப்பாக தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்து அவரை ஜெயிலில் அடைக்க வேண்டும் என்பது இந்த சிவசேனாவினுடைய கோரிக்கையாக இங்கே வைக்கிறோம்.